தெலுங்கு பேசுபவர்கள் குறித்த சர்ச்சை கருத்து வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் முன்னதாக தாம் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் ஹைதராபாத்தில் நடைபெறும் ஷூட்டிங்கில் பங்கேற்பதற்கு வந்திருப்பதாகவும் பேசிய செல்ஃபி வீடியோ வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எனக்கு பயமில்லை, நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என கஸ்தூரி விளக்கமளித்த வீடியோ ஒன்றை தற்போது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே பதிவு செய்திருக்கிறார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து வந்து அதன் பிறகு எழும்பூரில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விசாரித்த நீதிபதி அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில புழல் சிறையில நடிகை கஸ்தூரியை அடைத்திருக்கின்றனர். இவ்வேளையில கைதுக்கு முன்னதாக அவர் வீடியோ ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, எனக்கு பயமும் இல்லை என்று அந்த வீடியோவிலே காட்சிப்படுத்தியிருந்தார். அந்த குறிப்பிட்ட வீடியோவை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார். நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் எங்கும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று அந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருக்கார். எனக்கு பயமும் இல்லை என்று அதிலே தெரிவித்திருக்கிறார். என்னுடைய முழு ஒத்துழைப்போடு தான் என்னை சென்னை அழைத்து வந்தார்கள். என்னுடைய போன் வழக்கறிஞரிடம் இருந்தது. எனக்கு மன உடைச்சலாக இருந்ததால் அதிக தொலைபேசிகள் வந்திருந்தாலும் என்னுடைய தொலைபேசியை வழக்கறிஞரிடம் கொடுத்திருந்தேன். ஹைதராபாத்திலிருந்து கிளம்பும் முன் நடிகை கஸ்தூரி பதிவிட்டிருந்த அந்த குறிப்பிட்ட வீடியோவை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட கஸ்தூரி வெளியிட்ட அந்த செல்ஃபி வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.